ஹாய் மச்சி, இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் இப்போ வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ டெலகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முக்கியமான செட்டிங் வந்து பண்ணணும். செக்யூரிட்டி செட்டிங் ஓகேங்களா. இந்த செட்டிங்ஸ் வந்து எல்லாருமே பண்ணணும். ஸோ அந்த செட்டிங் எங்கே இருக்குது, என்ன பண்ணணும், அந்த செட்டிங் என்ன டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் அது என்ன எது டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, டெலகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே 3 கோடு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே பாருங்கள், இதில் செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுறப்போ இதெல்லாம் நிறைய செட்டிங்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமுக்கு இருக்குது, வாட்ஸ்அப்புக்கு இருக்குது, இது எல்லா ஆப்புக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்குது. இது எதுக்குன்னா யாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐடியா வந்து ஹேக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன். ஸோ இந்த இதை எனபிள் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா செட் பாஸ்வேர்டுன்னு இருக்கும். இதோ ஒரு பாஸ்வேர்டு, ஏதோ ஒரு பேர், அதை போட்டு நீங்கள் பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு திரும்ப போடணும். பாஸ்வேர்டு கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹிண்ட்டுன்னு கேட்கும். இது ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் ரெக்கவர் இமெயில் ஐடி கொடுக்கணும். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்துக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஐடி வந்து லாகின் பண்ண முடியல, ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டெலாம் மறந்து போச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த இமெயில் ஐடியை வச்சு தான் லாகின் பண்ணணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு இமெயில் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இமெயில் ஐடி ஒன்று கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த இமெயில் ஐடி வேணாலும் கொடுக்கலாம். நான் வந்து இந்த இமெயில் ஐடி வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, ஸோ அந்த இமெயில் ஐடி கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு அமைச்சிருப்பாங்க. அந்த கோடை வந்து போய் நீங்கள் பார்த்து இந்த இடத்துல நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த இமெயில் ஐடிக்கு வந்து பாஸ்வேர்டை வந்து எடுத்து நான் இங்கே போட்டேன். போட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டு செட்டிங்ஸ்னு நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பாஸ்வேர்டு போட்டாச்சு. பாஸ்வேர்டு போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா வெளியில் வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு யார் நினச்சாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்கள் ஐடியை வந்து லாகின் பண்ண முடியாது, லாக் அவுட் பண்ண முடியாது, ஹேக் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஓகேங்களா, செட்டிங் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஃப்டியான ஒரு சூப்பரான செட்டிங் பண்ணிட்டோம். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டெலகிராம் அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா யாருமே ஹேக் பண்ண முடியாது. ஒரு சூப்பரான செட்டிங். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 4-5 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலும் தெரியும், இந்த மாதிரி நல்ல கண்டென்ட்லாம் ஒரு பையன் போட்டுருக்கேன் அப்படின்னு தெரியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். பாய்.